தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பாஜகவிற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். 10.76 லட்சம் கோடி ரூபாயை அள்ளிக் கொடுத்ததாக பாஜக கூறியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்காத மதுரை எய்ம்ஸுக்கு 1960 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்த நிலையில் அதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. பாஜகவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் எடுத்து வைத்திருக்கிறார். 10.76 லட்சம் கோடி ரூபாயை அள்ளிக் கொடுத்ததாக பாஜக கூறியதற்கு முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி. ஒரு செங்கல் கூட எடுத்து வைக்காத மதுரை எய்ம்ஸுக்கு 1000 கோடி ரூபாய் என கணக்கு காட்டியதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதில் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி. $10.76 லட்சம் கோடி ரூபாயை அள்ளிக் கொடுத்ததாக பாஜக கூறியதற்கு முதலமைச்சர் பதிலடி கொடுத்திருக்கிறார். $10.76 லட்சம் கோடி ரூபாயை அள்ளிக் கொடுத்ததாக பாஜக கூறியதற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி தொடர்பான விவரங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக்கிடம் கேட்கலாம். பாரி கார்த்திக், முதலமைச்சர் பதிவு தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். கடந்த 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக 10.76 லட்சம் கோடி ரூபாயை அள்ளிக் கொடுத்தோம் என மத்திய பாஜக அரசு சொல்லியிருப்பது ஒரு அப்பட்டமான பொய்க்கணக்கு என்று தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஒன்றிய நிதிக்குழுவின் பரிந்துரையின்படி ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு அளிக்க வேண்டிய நிதி பகிர்வையும் திட்டங்களுக்கான மாநில அரசுகள் வழங்க வேண்டிய நிதியும் உள்ளடக்கியதான் இது என்றும் மேலும் பல்வேறு திட்டங்கள் குறித்தும் விரிவாக எழுதியிருக்கிறார். அதில் மத்திய பாஜக அரசு கட்டியுள்ள பொய்க்கணக்குகள் என்னென்ன என்று தெரியுமா என்றும், இன்னும் ஒற்றை செங்கல் கூட எடுத்து வைக்கப்படாத மதுரை எய்ம்ஸுக்கு 1960 கோடி என்றும், ₹1 கூட நிதி விடுவிக்கப்படாத சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 63,246 கோடி என்றும், மேலும் சாகர்மாலா திட்டத்திற்கு 2 லட்சம் கோடி என்றும் தொடர்ச்சியாக மத்திய அரசு அந்த திட்டங்களின் அடிப்படையே ஒதுக்கிய நிதியும் சுட்டிக்காட்டி தற்போது கருத்து தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.